என்னாச்சு? என்ன சத்தம்? சதீஷ் சதீஷ் என்னாச்சு? கொலை பண்ணாங்கடா. சதீஷ் என்னதான்டா ஆச்சு? சொல்லி தலையாண்டா. என்ன கொலை பண்ணாங்கடா? நான் ஸ்டாப் பாட்டா இருப்பீங்க. என்னாச்சு போய் கேட்டு கேட்டது பதிலுக்கு காசு கேட்கறான். போலீஸ்காரே காசு கேட்கறானா? நான் தான் இந்த ஏரியா எஸ்ஐ. யார் எனக்கு ஃபோன் பண்ணது? நான் தான் சார் மேனேஜர் கால் பண்ண சொன்னேன். நான் தான் ரெசார்ட்டோட ஓனர். மேலே சத்தமாக இருக்குன்னு வந்து பார்த்துருக்காங்க. மயங்கி விழுந்திருக்காங்க. தண்ணி தெளிச்சு கேட்டதில் வந்து யாரோ கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்கிறாரு. என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அர்ஜென்ட் கால் ஒன்று வருது. அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஹலோ, என் பேர் சதீஷ் சார். இண்டஸ்ட்ரீஸ் கணபதியோட பையன் சார். நாங்கள் 4 பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த ரெசார்ட்டுக்கு வருவோம். நான் குடிச்சிட்டு கொஞ்சம் மட்டையாயிட்டேன் சார். சார் சரிங்க சார். சதீஷ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அதான் சார், பக்கத்து ரூமில் சரக்கு அடிச்சிருந்தோம் சார். கேர் அடிச்சு இந்த ரூமில் படுக்க வந்தேன் சார். திடீர்னு யாரோ தலைக்கணை வச்சு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க சார். கத்துனேன், வந்தவங்க ஓடிட்டாங்க சார். கொஞ்ச நேரம் பொறுத்து முடிச்சு பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இருந்தாங்க சார். சார் ஒரு வாட்டி இது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ? அதான் சார் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த சூசைட் கேஸு கப்பிள்ஸு அந்த பேயாக இருக்குமோ? ஒடா டேய், பேய் அவன் பேய். நாங்கள்லாம் பேய் கேட்பேன்னு பார்த்தாங்க. தெரியுமா உனக்கு? தம்பி சிச்சினே அவன் பேர் என்ன? என் பேர் ராஜேஷ் சார். இவனால யார் கொலை பண்ண போறாங்கன்னு நினச்சி சிரிச்சுட்டு இருந்தேன் சார். சாரி சார். சதீஷ் இந்த ரூம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? சார் நாங்கள் இன்னும் 2 ரவுண்ட் அடிச்சு அங்கேயே படுத்துட்டோம் சார். நாங்களே சத்தம் தான் இங்கே வந்து பார்த்தோம். அங்கனே டோர் ஓப்பனில் இருக்கு. கான்ஸ்டபிள் அதனால போய் பாரு. சார் பீச்சு சார். போய் செக்யூரிட்டி கூப்பிடியா? சொல்லுங்க. அந்த பீச் பக்கம் யாராவது போகிறத பார்த்தியா? பீச்சு பக்கம் யாரும் போகிறது பார்க்கலையா? ஆனால் இவர் பால்கனியிலேருந்து தம் வச்சிருந்த பார்த்தேன். அப்புறம் இவர் எங்கேயோ வெளில போனாரு. அதை பார்த்து சார், இவர் எங்கேயோ வெளில போனார் சார். அப்படியா? ஆமாம் சார். ஓகே நீ போ. ஆமாம், அந்த நேரத்தில் நீ எதுக்கு வெளில போனேன்? சார் தண்ணி காலி ஆகிடுச்சு. தண்ணி பிடிக்கிறதுக்காக போனேன். குடிச்சிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டுது சார். கேட்டு தான் சார் நானே ஓடி வந்தேன். ஓடி வரும்போது பார்த்து கீழே வந்துருக்கேன் சார். இதுதான் சார் நான் பார்த்தேன். வெளில வந்து யாரும் வந்த மாதிரி தெரியல. அவன் உடம்புலையும் எந்த காயமும் இல்லை. நகையும் காணாமல் போல. தண்ணி வேற அடிச்சிருக்கான். எனக்கு என்னமோ கனவு கண்டிருப்பாங்கன்னு தோணுது சார் அவனை சின்ன வயசுலேருந்தே தெரியும் சார். தூக்கத்தில் வளர்கிற பழக்கம் இருக்கு. அப்படியா? ஆமாம் சார். எதுக்கும் நீங்கள் காத்தால ஸ்டேஷன் வந்து என்ன பார்த்துருக்கோம். ஓகே சார். ஏய் மச்சி, அவனை பார்த்துக்கோ. அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். நான் போய் போட்டு வந்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன்டா. போட்ட பிளான் எல்லாம் சொத்து பிடிச்சேன். எஸ், இது நானும் பிரேமும் போட்ட பிளான். என் பேர் கோட்டீஸ்வரன். பேரில் மட்டும்தான். மாதம் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்காரங்கிட்ட வேலை செய்கிறேன். எத்தனையோ மிடில் கிளாஸ் பசங்களில் நானும் ஒருத்தன். பணம் 10 செய்வோன்னு சொல்லுவாங்க. பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ நாள் கனவுலையே பண்ண தேன்றது. அதான் நானும் பிரேமும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். ஓ, நான் பிரேம் யாருன்னு சொல்லல. பிரேம் என்னோட ஜிகிடி தோஸ்து. ஜட்டி தோஸ்துன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ். ஒரே ஏரியா, ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், ஒரே தாட்ஸ். பிரேம் எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவோம், மச்சான் மாட்டிக்காத வரைக்கும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கலாம்டா. இதுதான் நான் வேலை செய்கிற இடம். அங்கே அறிமுகமானவன் தான் ராஜேஷ். நானும் ராஜேஷும் ஒரே ப்ராஜெக்ட், சேம் டைமிங். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஆஃபீஸ்க்கு வருவோம், ஒன்றா தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவோம். ஒரு நாள் ராஜேஷ் அவனோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தான். எனக்கு ஒரே ஷாக் சதீஷை பார்த்ததும். பார்க்காம அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட் பிரேம் மாதிரியே இருந்தான். பேசினது தான் தெரிஞ்சது அவன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கணபதியோட பையன்னு. சும்மா பணம் கொளுத்து போயிருக்கிற இடம். ரோட்டில் நடந்து போகும்போது தற்செயலாக கீழே 1000 ரூபாய் கிடச்சா எப்படி இருக்கும்? ஆமாம், திடீர்னு ஒரு ஸ்பார்க். நியூட்டன் கண்டுபிடிச்சது புவி ஈர்ப்பு விசை. நான் கண்டுபிடிச்சது பண ஈர்ப்பு திசை.
பிரேம் கிட்ட இந்த மேட்ரை சொன்ன உடனே எக்ஸைட் ஆகிட்டான். அசால்ட்டு பண்ணுறோம் மச்சான்னா. நான் சதீஷ் கூட க்ளோஸாக மூவ் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் அடிக்கடி படம், கிரிக்கெட், சரக்குன்னு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். சதீஷை பற்றின விஷயங்களை சேகரித்தேன். பிரேம் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். பிரேம் கொஞ்ச நாள் சதீஷாகவே மாற ஆரம்பிச்சிட்டான். சதீஷும் என்கிட்ட நல்லா க்ளோஸாகவே மூவ் பண்ண ஆரம்பித்தான். கரெக்டாக டைம் வரும்போது சதீஷை தூக்கிட்டு அந்த இடத்துல பிரேமை போடுறதா பிளான் பண்ணேன். ஒன்ஸ் பிரேம் உள்ளே போயிட்டா எங்கள் எல்லாம் பண்ண பிரச்சனையும் தீந்துடும். ஒரு நாள் சதீஷ் எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த வீக்கெண்ட் ரிசார்ட் போகிறோம், ரெடியாருன்னு சொன்னான். நானும் ஓகேன்னு சொன்னேன். எஸ், த டே ஹஸ் கம். இதுதான் சதீஷை தூக்குறதுக்கு கரெக்டான டைம்னு தோணுச்சு. ரிசார்ட் போகிறதுக்கு முந்தின நாள் என் ஏரியா பசங்க 2 பேர்கிட்ட மேட்ரை சொன்னேன். பசங்க ஆளை தூக்குறதுல செம்ம ஷார்ப்பு. எப்போ தூக்குறது, எந்த டைமில் தூக்குறதுன்னு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டோம். லைஃப்பில் செட்டில் ஆக போகிறோன்ற சந்தோஷத்தில் இருந்தோம். பிளான் பண்ண மாதிரி எல்லாம் போகணும்னு நினச்சேன். ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த செக்யூரிட்டி என்ன போட்டு கொடுக்கும்போது அவனை அங்கேயே போடணும் போல இருந்தது. ஆமாம், அன்றைக்கி நைட்டு பசங்கக்கிட்ட மேட்ரை சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்னை பார்த்துட்டான். எப்படியோ போலீஸை சமாளிச்சிட்டேன். ஆனால் இப்போ இப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிற்கிது. இப்படி சொதப்பணும்னு நினைக்கவே இல்லை. ஹலோ மச்சான், தூக்கியாச்சுடா. என்ன சொல்கிறேன்? திரும்ப சொல்லு. ஆக்ஷன், ஆக்ஷன். ஹாய் போட்டி இது ஓகேவா? ஐநூ இல்ல இல்ல இது டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டாப். ஓகே காரணம். டேம் இட். டிரைவர் சீட் மட்டும் மூட மாட்டேங்குது. இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருக்காங்க. மயங்கி விழுந்து கிடந்திருக்காரு. தண்ணி தெளிச்சு பிரகாஷ் அது போலீஸ் கரெக்ட் சொல்றா. செம்பேசா சொல்லு. சாப்பேசா செம்பேசா சார். சரி சரி. 2 1 ஆக்ஷன். ஐயா கூப்பிட்டாரு இப்போ. சார் இவர் தம் அடிக்கிறப்ப பார்த்தேன் சார். அப்புறம் அவர் அந்த சைடில் எங்கேயோ போயிருந்தார் சார்.